வணக்கம் நண்பர்களே, உறவினர்களே மற்றும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் வெற்றியாளர்களே. உங்களில் எத்தனை பேரெல்லாம் இறைவனுக்கு ஆதியமில்லை அந்தமும் இல்லை என்று நம்புகிறீர்கள்? நீங்கள் நம்பினால் இது உங்கள் வாழ்வையும் எண்ணங்களையும் வளமாக மாற்ற இறையருளை ஈர்க்கும் மிக முக்கியமான பிரபஞ்சத்தின் விதியாகும். நம் வாழ்க்கையில இன்பம் வந்தா துள்ளி குதிக்கிறோம், துன்பம் வந்தா துவண்டு போயிடுறோம், வெற்றி கிடைச்சா கொண்டாடுறோம், தோல்வி வந்தா உடைஞ்சு போயிடுறோம். ஆனா இவை எல்லாமே ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் பேச போகும் விஷயம் ஏதோ ஒரு புத்தகத்தில் உள்ள சாதாரண விஷயம் அல்ல. நமது முன்னோர்களால் இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நவீன விஞ்ஞானத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரபஞ்சம் இயங்கும் அடிப்படை தத்துவமாகும். நமது முன்னோர்களால் இரட்டை சூத்திரம் என்று அழைக்கப்பட்ட துருவ கொள்கை, தி பிரின்சிபல் ஆஃப் பொலாரிட்டி ஆகும். இது இந்த பிரபஞ்சம் இயங்கும் அடிப்படைத்துவம் மற்றும் அறிவியல் விதியாகும். இது உங்கள் வாழ்வின் சவால்களை கையாளவும் வெற்றியை நோக்கி நகரவும் ஒரு வழிகாட்டியாக அமையும். இரட்டை சூத்திரம், இருளின் பிடியில் ஒளி வீசும் ரகசியம். நம்மில் பலரும் ஒரு தோல்வி வந்தவுடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடங்கி போகிறோம். ஆனால் துருவ கொள்கையின்படி தோல்வி மற்றும் வெற்றி என்பது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் அல்ல, அவை ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். வெளித்தோற்றத்தில் எதிர்மாறாக தெரியும் விஷயங்கள், எடுத்துக்காட்டாக வெப்பம் குளிர்ச்சி, ஒளி இருள், சத்தம் நிசப்தம், அன்பு வெறுப்பு, வெற்றி தோல்வி, உண்மையில் ஒரே தன்மையின் அல்லது ஆற்றலின் இரு துருவங்களே ஆகும். இறைவனைப் போல ஆதியுமில்லை அந்தமும் இல்லை. வெப்பம் மற்றும் குளிர்ச்சி இவை வெவ்வேறானவையா? இல்லை, அவை வெப்பநிலை என்ற ஆற்றலின் வெவ்வேறு அளவுகள் மட்டுமே. ஒரு பொருளின் வெப்பத்தின் அளவை கூட்டினால் வெப்பமாக மாறும், குறைத்து கொண்டே போனால் அதுவே குளிர்ச்சியாக மாறும். இருள் மற்றும் ஒளி இவை இரண்டும் தனித்தனி விஷயங்கள் அல்ல, ஒரே விஷயத்தின் வெவ்வேறு அளவீடுகள். அறிவியலில் இருள் என்று ஒரு தனி ஆற்றல் கிடையாது. ஒளியின்மையையே நாம் இருள் என்கிறோம். ஒளியின் அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க இருள் மெல்ல மெல்ல மறைகிறது. தத்துவ ரீதியாக இருள் என்பது அறியாமையையும் ஒளி என்பது ஞானத்தையும் குறிக்கும். இருள் என்பது ஒரு தேக்க நிலை, இங்கே வாய்ப்புகள் மறைந்திருக்கும் ஆனால் கண்ணுக்கு தெரியாது. காரணம் நெகட்டிவ் வைப்ரேஷன். ஒளி என்பது ஞானத்தை வெளிப்படுத்தும் நிலை, இங்கே அனைத்தும் புலப்படும். காரணம் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம் வாழ்க்கையிலும் சோதனைகளை இருள் என்றும் சாதனைகளை ஒளி என்றும் கருதுகிறோம். உங்கள் வாழ்க்கை இப்போது இருட்டாக, அதாவது துயரமாக இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றுங்கள். மனதிலிருந்து எதிர்மறையான எண்ணங்களை அகற்றுங்கள். கோபம், வெறுப்பு, பயம், பொறாமை, ஏக்கம் போன்ற இவை அனைத்துமே உங்களை இருளில் வைத்திருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன், எதிர்மறை எண்ணங்களே ஆகும். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். நன்மையே நடக்கும் என்று நம்புங்கள். இறைவனும் பிரபஞ்சமும் உங்களை கைவிடாது என்று ஆழ்மனதிற்கு புரிய வையுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒளியாக, அதாவது மகிழ்ச்சியாக மாறும். இருள் இல்லை என்றால் ஒளியின் மடிப்பையே நாம் உணர முடியாது. நட்சத்திரங்களின் அழகு தெரிய வேண்டும் என்றால் வானம் இருட்டாக இருக்க வேண்டும். வெற்றி என்ற எல்லைக்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் தோல்வி என்ற எல்லையை தாண்ட வேண்டும். ஒரு ரப்பர் பேண்டை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறீர்களோ அவ்வளவு வேகத்தில் அது முன்னோக்கி பாயும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பின்னடைவுதான் நீங்கள் அடைய போகும் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான விசை. துருவ கொள்கை பிரின்சிபல் ஆஃப் பொலாரிட்டியின் படி மிக அதிகப்படியான இருள் இருக்கும் போதுதான் விடியல், அதாவது ஒளி மிக அருகில் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த ஒளி என்ற ஞானத்தை உணர்ந்து வெற்றியை அடைய உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அகற்றுங்கள். நமக்குள்ளே இருக்கும் மிகப்பெரிய எதிரி பயம். என்னால் முடியுமா, மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். பிரின்சிபல் ஆஃப் பொலாரிட்டியின் படி பயம் மற்றும் துணிச்சல் என்பது ஒரே உணர்ச்சியின் இரண்டு நிலைகள். பயம் இருக்கும் இடத்தில் துணிச்சல் இல்லை என்று சொல்ல முடியாது. பயத்தின் அளவு குறையும் போது அங்கே துணிச்சல் தானாகவே வெளிப்படுகிறது. இருட்டாக இருக்கும் ஒரு அறையில் இருளை நீங்கள் துடைப்பம் கொண்டு பெருக்கி தள்ள முடியாது. அங்கே ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றினால் இருள் மறைந்துவிடும். அதுபோல உங்கள் மனதில் பயம் இருக்கும்போது எனக்கு பயமாக இல்லை என்று போராடாதீர்கள். மாறாக நான் துணிச்சலானவன் என்ற நேர்மறை எண்ணத்தை, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகப்படுத்துங்கள். பயம் தானாகவே உருமாறி துணிச்சலாக மாறும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நாம் அழுகிறோம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பகல் தெரிய வேண்டுமானால் இரவு வந்தே ஆக வேண்டும். பசியின் கொடுமை தெரிந்தவனுக்குத்தான் உணவின் ருசி தெரியும். வறுமையின் வலி தெரிந்தவனுக்குத்தான் செல்வத்தின் மதிப்பு தெரியும். உங்கள் வாழ்வில் இன்று நீங்கள் அனுபவிக்கும் துன்பம் நாளை நீங்கள் அடைய போகும் இன்பத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கான ஒரு தயாரிப்பு மட்டுமே. துன்பம் என்பது ஒரு பாடம், இன்பம் என்பது அதன் பலன். நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தில் முழுமையான தீமை என்று எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு தீமையிலும் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது. ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு ஆதாயம் இருக்கிறது. நீங்கள் இன்று வேலையை இழந்திருக்கலாம், ஆனால் அது ஒரு சிறந்த தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம்.
உங்கள் உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். அது உங்களை நீங்களே புரிந்து கொள்வதற்கான தருணமாக இருக்கலாம். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சூரியன் மறைவது மீண்டும் உதிப்பதற்கே, அலை பின்வாங்குவது மீண்டும் ஆக்ரோஷமாக எழுவதற்கே. நீங்கள் இன்று வீழ்ந்திருப்பது நாளை உலகமே வியக்கும் வண்ணம் எழுவதற்கே. உங்கள் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் நீங்கள் இப்போது இருக்கலாம். உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் துருவ கொள்கையின்படி நீங்கள் இப்போது இருளின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் என்றால் ஒளியின் தொடக்கத்திற்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். எழுந்து நில்லுங்கள், உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். எதிர்மறை துருவத்திலிருந்து நேர்மறை துருவத்திற்கு உங்கள் மனதை நகர்த்துங்கள். உலகம் உங்கள் காலடியில் விழும். துருவங்கள் மாறலாம், ஆனால் உங்கள் இலக்கு மாறக்கூடாது. வெற்றி நமதே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி உறவுகளே.